Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adobe XDயோட plugins பற்றி பார்க்க போகிறோம். நான் என்னென்ன plugins யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வந்து UI UX பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் Adobe XD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளகின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ளகின்ஸ் பேர் என்னென்னா அரேஞ்சர் XD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரேஞ்சர் ஃபார் XD அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மல்டிப்புளாக இப்போ வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எல்லா டெக்ஸ்ட்டையும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவையான அரேஞ்சரில் நான் இதை அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிக்லேயே நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எதுக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்லாம் போகிறீங்க, கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபூட்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ளக்கினை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேயே வந்து வெரைட்டி ஆஃப் என்ன பண்ணியிருக்காங்க, லேஅவுட் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட், இது மட்டும் டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் போட்டாலும் ஸோ அதையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ 10 கொடுத்துட்டு நான் இதையும் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் 4 டைப் ஆஃப் என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ப்ளகின்ஸ்குள்ளே போயிடலாம். அடுத்த ப்ளகின்ஸ் என்னென்னா கேலண்டர் ப்ளகின்ஸ். ஸோ இந்த கேலண்டர் ப்ளகின் நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கேலண்டரை ஜென்ரேட் பண்ணணும். அதாவது நான் இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ணணும், ஒரு கேலண்டரை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கேலண்டரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், கேலண்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் இருக்க டெக்ஸ்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலான்னா, உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு கிளிக்லேயே சூப்பராக வந்துச்சு. இங்கே சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் எதனா சேஞ்சஸ் பண்ணலாம், இங்கே லாங்குவேஜ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு டேட்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த டேட்டு என்ன மாதிரி டேட் எல்லாமே நீங்களே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட் வித் மண்டே கொடுத்துருக்காங்க. சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வேணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி, அதாவது வீக்கெண்ட் வந்து எப்படி கொடுக்கணும், இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மண்டேக்காக. ஸோ அந்த மாதிரி MO அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை MON இந்த மாதிரி 3 லெட்டரில் வேணும்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ப்ளகின்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின்ஸு. ஸோ இந்த ப்ளகின் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுடுறேன். ஸோ இந்த சர்க்கிளை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அரேஞ்சர் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான். பட் இது ரொம்ப அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது எப்படின்னா, நீங்கள் அரேஞ்ச் பண்ணோன்னே இதுக்கு வந்து ரேண்டமாக உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரியே பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த பேட்டர்ன் மாதிரி இருக்கனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒன்று இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணோம், அது ரேண்டமாக க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ரேண்டம் சைஸில் வேணும், ரேண்டம் ரொட்டேஷனில் வேணும், ரேண்டமாக ஒரு ஒப்பாசிட்டி வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்தோன்னே எனக்கு ரேண்டம் ஒப்பாசிட்டி, ரேண்டம் சைஸஸ்ஸு, அதே மாதிரி ரொட்டேஷனும் உங்களுக்கு ரேண்டமாக வந்துடும். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன்லாம் நீங்கள் போடுவீங்க இல்லையா, ஸோ அந்த பேட்டர்ன்லாம் போடுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேன்சி மேப். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு ஊபர் அந்த மாதிரி இல்லை ஓலா அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து அந்த ஆப் மாதிரி நீங்கள் ரீடிசைன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் மேப்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேப்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, அதில் வந்து கிராப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. ஸோ இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் போய்ட்டு எந்த மேப் வேணும் அப்படின்னு, எந்த சிட்டி வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சிட்டி வந்து இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுத்தீங்கனாலும் டைப் பண்ணாலும் வரும். இப்போ நான் பார்சிலோனா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் வேணுமா இல்லை சிட்டி வேணுமா, ஸ்ட்ரீட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஸ்ட்ரீட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எந்த மாதிரியான மேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இப்போ சிட்டியை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பார்சிலோனாவில் இப்போ இந்த மாதிரி எனக்கு மேப் வேணுமா, இல்லை இந்த கலரில் வேணுமா, இல்லை ப்ளூ கலரில் வேணுமா, ஸோ எந்த மாதிரியான டைப் ஆஃப் மேப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் ஜென்ரேட் ஆகிடும் உடனே. ஏன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேப்பை ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ஐகான் வந்து அதுவாகவே ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஐகான்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரீ ஐகான்ஸ் இருக்கும், ஃப்ரீ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், ஃபோட்டோ, ஐகான்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடணும். இங்கே ப்ரீமியமாக இருக்கும், எனியும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, ரொம்ப அதிகமாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு கண்டினியூவாகவே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஐகான்ஸ் வேணுமோ அது எல்லா ஐகான்ஸும் இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சர்ச் பண்ணிங்கனாலும், இப்போ நான் ஆப்பிள்னு சர்ச் பண்ணுறேன். ஆப்பிள்னு சர்ச் பண்ணோன்னே எங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஐகான்ஸ் வருது இல்லையா. ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் ஐக்கானை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட டிசைனில் யூஸ் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் அதே மாதிரி தான், ஃப்ரீ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஆப்பிளுக்குன்னு ஃப்ரீ இல்லுஸ்ட்ரேஷன் போட்டால் ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு ரேண்டமாக இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வேணும், எந்த இல்லுஸ்ட்ரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃப்ரீயான இல்லுஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். பட் இதில் வந்து எஸ்விஜி உங்களுக்கு கிடைக்காது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிஎன்ஜி தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அவங்களுக்கு, அதனால் பிஎன்ஜி கொடுப்பாங்க. ஸோ அதே நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஹைரெஸ்ஸாகவே உங்களுக்கு வரும். ஸோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ப்ளகின்ஸ் என்ன ப்ளகின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஐகான் தான். பட் இந்த ஐகானில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் டிசைன்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மெட்டீரியல் டிசைன் ஐக்கானு, அந்த மாதிரியான ஐக்கானு, அப்புறம் ஆப்பிள் யூஸ் பண்ணுற ஐக்கானு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துலேயே கிடச்சிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த ஆரோ அப்படின்னு போட்டோன்னே உங்களுக்கு இந்த ஐகான்ஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகுது பாருங்கள். இது வந்து ஐகானிக்கோட ஐகான், இது வந்து ஃபெதர் யூஸ் பண்ணுற ஐகான், அப்புறம் ஆசமில் யூஸ் பண்ணுற ஐகான், அதே மாதிரி மேப் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுற, அதாவது கூகுள் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுற ஐகான், இது எல்லாமே உங்களுக்கு இங்கேயே ஃப்ளோ ஆகிடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ளகின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெரோன் இப்சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின். ஸோ இந்த ப்ளகின் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டம்மி டெக்ஸ்ட்லாம் எடுக்கணும்னா நீங்கள் நெட்டில் போய்ட்டு எதனா ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி போடுவீங்க. ஸோ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எல்லா தேவையான ஃபுல் டெக்ஸ்ட்டும் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சைஸ் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ளகின்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா இப்போ வந்து இமேஜஸ்லாம் எனக்கு வேணும் இல்லையா. ஸோ இந்த இமேஜஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ இந்த பிக்ஸாபே இமேஜ் பே இது இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜஸ்லாம் கிடச்சிச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் ரேண்டமாக நிறைய இமேஜஸ் செலக்ட் பண்ணிகிட்டே வரும். அதாவது ரேண்டமாக ஒரு இமேஜாக கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ளகின்ஸ் என்ன ப்ளகின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளகின்ஸு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கீ பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்டு கீ பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செட் போட்டுட்டு ஸோ எனக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகும். பட் இந்த மாதிரியான ப்ளகின்ஸ் வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அடோபில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்பில்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளகின்ஸ் மாதிரி இல்லாமல் இதை ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ப்ளகின் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்வாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ளகின்னு. ஏன்னா நான் வந்து கலர் ஸ்வாப் பண்ணுறது,
அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஸோ அதை வந்து இந்த இதுலேயே வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அதே பிளேஸில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிப்பேன்னா இந்த இடத்துலேருந்து அதுவாகவே என்ன பண்ணோம் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம் இதுலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா நான் இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு கிரிட்டு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நான் ஸ்வாப்பர் கொடுத்தேன்னா உடனே எனக்கு ஸ்வாப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கலர் மட்டும் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்வாப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக அது ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அதே பிளேஸில் உங்களுக்கு கொண்டு வந்துடும். அது எந்த ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் போட்டாலும் சரி அது உங்களால் ஈஸியாகவே ஸ்வாப் பண்ணி தந்துடும். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய வந்து நான் ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக ஸ்வாப் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளகின் என்ன ப்ளகின் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளகின் வந்து UI Faces. ஸோ இது UI Faces எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மல்டிப்புளாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைலோ இல்லை அந்த மாதிரி எதனா ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை ஃபோட்டோஸ் மல்டிப்புளான ஃபோட்டோஸ் எனக்கு தேவை அப்படின்னாலும் ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்புளான இமேஜஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து சோர்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அன்ஃப்ளாஷு பிக்சலு இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே எடுக்கிற ஒரு வெப்சைட் இல்லையா. ஸோ அந்த வெப்சைட்லேருந்தே நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ அப்ளை ரேண்டம் அப்படின்னா செலக்ட். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா 3 உங்களால் செலக்ட் பண்ண முடியும். அப்ளை ரேண்டம் கொடுத்தீங்கன்னா ஸோ அது ரேண்டமாகவே ஃபேஸஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிடும். ஸோ இது ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ரேண்டமாகவே அது ஃபேஸஸை அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ப்ளகின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ளகின்ஸ் வந்து அன்ஃப்ளாஷ் ரேண்டம் இமேஜஸ். ஸோ இதில் வந்து ஃபேஸஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து ரேண்டமாக இமேஜஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்ணுறேன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ரேண்டமாகவே அதுவாகவே எடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதை வந்து நான் கொடுத்தோன்னே ஆஃபீஸோடைய என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு இமேஜஸை நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்த ப்ளகின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின். ஸோ இந்த ப்ளகின் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே UI Faces யூஸ் பண்ணல அதே மாதிரி தான். பட் இதில் வந்து வெறும் என்ன பண்ணியிருப்பாங்க ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம ரவுண்டட் கார்னர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணிப்போம் ஒரு ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து ரவுண்டட் கார்னர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெக்ஸ்ட்லாம் போடுவோம். ஸோ இதுக்காக இந்த ப்ளகின் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இன்னொரு ப்ளகின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின் நேம் வந்து வெக்டரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேட்டர்லாம் பார்த்துட்ருப்போம். நம்ம வந்து ஒரு இமேஜ் எடுத்து போட்டோன்னா அது வெக்டராக அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி தான் இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிட் மேப்லாம் எடுத்து இப்போ ஐக்கான்லாம் எடுப்போம் இல்லையா. ஸோ பெய்டு ஐக்கான்லாம் இருக்கும். ஸோ அந்த பெய்டு ஐக்கான் எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா ராஸ்டராக அதாவது வெக்டராக மாற்றுறதுக்கு ராஸ்டர்லேருந்து வெக்டராக மாற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை நான் கொடுக்குறேன். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றும் போது இந்த இடத்துல டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரியலாகவே ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி வேணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு டீட்டெயில் கம்மியாக வேணும், அது எல்லாமே உங்களால் இங்கே கொடுக்க முடியும். இந்த ப்ரீசெட் இருக்கு இல்லையா ஸ்மூத்தர் அப்படின்னு நான் கொடுத்தா கூட ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜுடைய ரெசல்யூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகே அடுத்த ப்ளகின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் எக்ஸ்போர்ட். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது வயர் ஃப்ரேம். ஸோ வயர் ஃப்ரேம் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக வயர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ப்ளகினை யூஸ் பண்ணிக்கலாம். இது வயர் ஃப்ரேமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளகின் நேம். இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைல் அப்ளிகேஷனில் தேவையான ஒரு ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே ஃபில்டர் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய வயர் ஃப்ரேமுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி பண்ணுறீங்க ஃபுல்லாகவே நிறைய வந்து எனக்கு வயர் ஃப்ரேம் மாதிரி எனக்கு வேணும், ஃபஸ்ட்டு நான் வயர் ஃப்ரேம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ இது மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து
அதாவது ஹை ஃபெட்டாலிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி லோ ஃபெட்டாலிட்டி ஃபஸ்ட்டு பண்ணிடணும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான ப்ளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி போட்டு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அண்ட்ரா. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன் தேவை இல்லையா? ஸோ அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் யூஸ் போட்டுடுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரீ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே அங்கே தருவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா தேவையான இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து அதை மாடிஃபிகேஷன் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.